முத்து, இந்த ஒரு வெப்சைட் நான் இப்போ கோத்ரூ பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த வெப்சைட் நேம் வந்து ஆட்டோ ஸ்கேல் அப். ஓகே, ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆட்டோ ஸ்கேல் அப் அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸ், எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸை வந்து ரைட் ட்ராக்ல மூவ் பண்ணி கொண்டு போகிறதுக்கான எல்லா வித ஆக்டிவிட்டியும் இவங்க பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அதில் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறான். யுவர் பாத் டு பிஸ்னஸ் ஸ்கேல் அப் ஸ்டார்ட்ஸ் ஹியர். எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸோட கேஷ் ஃப்ளோ அண்ட் ரெவன்யூ, ப்ராஃபிட்டு, இதில் என்ன வந்து கேப் இருக்குது, இது எல்லாமே அனலைஸ் பண்ணி அதை ஸ்கேல் அப் பண்ணுறாங்க. இது என்னென்னா இந்த பையன் தான் பண்ணுறான். ஓகே, இதில் ஒரு நமக்குள்ள கீ பாயிண்ட் என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு சிங்கிள் வெப்சைட்லேயே வந்து have updated all the detail. Okay, how I can help you. Okay, analytics, innovation and finance, இது மூணு பண்ணுறான். அது growth strategy and process and performance. ஒரு எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸை வந்து கரண்ட் ஸ்டேட் என்னென்ன இருக்குது, அதில் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், அதில் என்ன இன்னோவேஷன் பண்ண முடியும், அதில் ஃபினான்ஷியலாக என்ன கேப் இருக்குது, அப்புறம் க்ரோத் ஸ்ட்ராட்டஜி, ஃப்யூச்சரில் எப்படி பண்ணுறது, ஏதாவது ப்ராசஸ் ஏதாவது மிஸ் ஆனால் ஹவு டு செட்டப் த ப்ராசஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் வந்து வி டூ திஸ் ஆல் த ஆக்டிவிட்டி இன் ஃபார் சாஃப்ட்வேர் ஆர்கனைசேஷனில், இல்லை ஏதாவது ஒரு கியூஏலையோ இல்லை டெவலப்மெண்ட்லேயோ இல்லை ஒரு பிஓசி பண்ணுறப்பையோ நம்ம அனாலிட்டிக் பண்ணுவோம், இன்னோவேஷன் பண்ணுவோம், அப்புறம் க்ரோத் ஸ்ட்ராட்டஜி காமிப்போம், ப்ராசஸ் எதுவும் மிஸ் ஆகாதான் காமிப்போம், பெர்ஃபார்மன்ஸ் காமிப்போம். ஃபினான்ஸ் மட்டும் நம்ம பண்ண மாட்டோம். பட் அதே இது ஐடியில் என்ன பண்ணது எல்லாமே ப்ராசஸபிளாக இப்போ தே ஆர் மூவிங் இன் டு அதர் இண்டஸ்ட்ரி. ஸோ அதோட ஒரு என்ன சொல்கிறது இன்சைட்ஸை ஃபுல்லாக ஐடியில் யூஸ் பண்ண எல்லா இன்சைட்ஸையும் எல்லா டூலையும் இப்போ வந்து நான் ஐடி செக்டாருக்கு மூவ் பண்ணுறாங்க. ஸோ தேட் அந்த எல்லா செக்டாருமே, இட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் எனி ஆஃப் த பர்டிகுலர் ஐடி செக்டார் திங், எனி இண்டஸ்ட்ரி. ஓகே, ஸோ அதில் ஒவ்வொரு க்ரோவையாக பண்ணுறான். இதுக்கு வந்து ஒரு ஸ்மால் ஒரு ஹேண்ட் ஷேக் பண்ணிவிட்டு தே வில் டேக் இட் ஆடிட்டிங் மாதிரி வச்சுக்கவே. ஒரு கம்பெனி ஆடிட்டிங் பண்ணோம் அப்படின்னா என்னென்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்குமோ அந்த ஆடிட்டிங்கை பேஸ் பண்ணி அதில் வந்து நூக்கணும் காரணம். ஏன்னா ஒரு பிஸ்னஸே வந்து அவுட் சைடு வந்து பார்க்குறப்ப எப்படி இருக்கும், இன்சைடு வந்து பார்க்குறப்ப எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து எக்ஸிஸ்டிங் கஸ்டமரோட ரிவ்யூ. ஓகே, ஸோ இது வந்து அவங்களோட ப்ராடக்ட், என்னென்ன ப்ராடக்ட் வந்து அவங்க ஆல்ரெடி அவங்க கொடுத்துருக்காங்க, யார் யார் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் வந்து அவங்களோட கஸ்டமர். ஓகே, ஸோ அது கீழேனா இதுதான் மெயினான ஃப்ரீக்வன்சி ஆஸ்க்டு கொஸ்டின் சொல்கிறது. ஓகே, வாட் இஸ் பிஸ்னஸ் ஸ்கேல் அப் சொல்யூஷன். ஓகே, ஸோ பிஸ்னஸ் ஸ்கேல் அப் சொல்யூஷனில் என்ன பண்ணுறாங்க, த பிஸ்னஸ் ஸ்கேல் அப் சொல்யூஷன் இஸ் டு சூட் ஸ்பெஷலைஸ்டு ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸ் டிசைன் டு கைட் பிஸ்னஸ் த்ரூ த ப்ராசஸ் ஆஃப் scaling up their operation and achieve the sustainable growth. Okay, this is for just ஒரு கஸ்டமரை பார்க்குறோம்னா அது என்ன பண்ணும், அவங்க கேட்குற கொஸ்டின் என்ன கொஸ்டின் ஆன்சராக ஃபில்அப் பண்ணிடலாம். ஸோ இப்படி கொஸ்டின் ஆன்சராக வந்து கிட்டத்தட்ட ஒரு அரௌண்ட் 20 நினைக்கிறேன் 15 கொஸ்டின் போட்டிருக்கான். 15 கொஸ்டினில் வந்து தேர் ஆஸ்கிங். இந்த கொஸ்டினுக்குள்ளே மோரோவர் எல்லாரோட கொஸ்டின் ஆன்சரும் இதில் கவர் ஆயிடுது. ஓகே, தென் எப்படி நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஸ்கேலபிலிட்டினா எப்படி ஸ்கேலபிலிட்டி பண்ண போகிறோம், கன்சிஸ்டன்சி, ஹவ் வி ஆர் கோயிங் டு மேக் த கன்சிஸ்டன்சி, அண்ட் டேட்டா ட்ரிவன் டிசிஷன். ஒரு டிசிஷன் எடுக்கிற ஆல்வேஸ் த டிசிஷன் ஷுட் பி பேஸ்ட் அப்பான் த டேட்டா ட்ரிவன். ஓகே, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ஃபியூச்சர் செக் அண்ட் கஸ்டமர் க்ரோத் அண்ட் ரிட்டர்ன். ஸோ இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து கேஷ் மேனேஜ்மெண்ட்டு பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஓகே, அதுபோக டேட்டா ட்ரிவன் டிசிஷன் நம்ம எடுக்கிறோம். இப்போ என்ன எக்ஸிஸ்டிங் நமக்கு என்ன ப்ராசஸ் இருக்குது அதை வச்சு எடுக்கிறோம். அண்ட் ஸ்கேலபிலிட்டிக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணலே தவிர வி ஆர் திங்கிங் அபவுட் ஸ்கேலபிலிட்டி. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வி ஆல்ரெடி டேக்கிங் த ரிஸ்க். ஓகே, வி ஆர் குட் இன் த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஓகே, ஸோ ஃபார் லாஸ்ட் 5 years பார்த்தோம்னா நம்ம சாய் அக்ரோலே வந்து என்ன சொல்கிறது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான் நமக்கு பெரிய பாசிட்டிவ். ஓகே, ஸோ இதெல்லாம் போட்டுட்டு இது ஒரு சின்ன ஒரு வெப்சைட்டாக போட்டிருக்கான். பட் கான்டாக்ட் பார்த்தோம்னா வெறும் ஃபோன் நம்பர் தான். ஓகே, ஸோ இது வந்து எனக்கு என்ன தோணும்னா, ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ஒன் ஆஃப் த காமன் பிளாட்ஃபார்ம். ஓகே, ஸோ இது வந்து ஐடி தான் கிடையாது, யாருக்குனாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது எந்த கஸ்டமர் வேணாலும் நம்ம வந்து அவங்க ஒன்லி
சைட் விசிட் பண்ணியும் பண்ணலாம், இல்லை நம்ம ஆன்சைட்டில் இப்போ இங்கே ரிமோட் லொக்கேஷனில் இருந்துட்டும் நம்ம வி கேன் ட்ராக் அண்ட் வி கேன் கலெக்ட் த டீடைல். ஸோ இதில் என்னென்னா ஒரு நெட்வொர்க் நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இதுக்கு வந்து ஒரு டீம் நம்ம இதுக்கு வந்து ஸ்மால் டீம் நம்ம வந்து பிளாட்ஃபார்ம் தான் கிரியேட் பண்ணுவோம். வி ஹவ் டு கிரியேட் த பிளாட்ஃபார்ம் அண்ட் நம்ம வந்து வி ஹவ் டு ஸ்கேல் அப் திஸ் ஆக்டிவிட்டி. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு சோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் மெத்தடாக தெரிஞ்சிச்சு. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணோம், இது ஒரு டிஸ்கஸ் பண்ணிட்டு ஏதாவது டீம் செட் பண்ணுறோன்னா செட் பண்ணி இதை ஸ்கேல் அப் பண்ணலாம். இதை 1 person அது ஒரு 4-5 பேருக்கு ஒரு ஒர்க்கு கிடைக்கும். அதுதான் இதோட இது. ஓகே, ஸோ we have 20 years of experience in IT. So we have to sell our experience in the different way. Okay, different way in the sense like for other than IT people to whom we can support and how we can take it forward. சரியா, கோத்ரூ பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ if things will work, let's work it out. சரியா, அதுக்கு தான் நான் அதை பார்த்தேன். Let's see. Okay.